நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யார் கேட்டது? பேதுருடைய உரையை கேட்டு, பேதுருடைய வார்த்தையை கேட்டு அங்கே கூடியிருந்த ஜனங்கள், நாங்கள் பாவம் செய்தோம், இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டு விட்டோம், இனி நாங்கள் புது வாழ்வு வாழ்வதற்கு, சீரிய வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எப்போ தெரியுமா கேட்குறாங்க? பேதுருவின் வார்த்தையை கேட்ட பிறகு உள்ளம் குத்துண்டவர்களாய், அவர் சொன்ன வார்த்தையை அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்கிறது. உள்ளம் குத்துண்டவர்களாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் யாராக இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பதை உணர முடியும். அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மனமாற என்ன செய்ய வேண்டும் கேட்கின்ற பொழுது, மனமாற திருமுழுக்கு பெறுங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் வார்த்தைக்கேற்ப வாழ்ந்தார்கள். அன்றைய தினம் மட்டும் ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காரணம் வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது. அறிவிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, கற்பிக்கப்படுகிற, தெரிவிக்கப்படுகிற, பார்க்கிற, கேட்கிற இறை வார்த்தை கடந்து வருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார். நம் மனையோடு இறை வார்த்தையை செவி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தையும் அந்த வாளாகிய வார்த்தை ஊடுருவும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு பிரியமானதை இந்த உலகத்தில் செய்து நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.